மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பதை அவர்களிடமே கேட்கலாம். மலேசியாவிலிருந்து இறக்குமதி பண்ணுறாங்க பாமாயில். அது பெரும்பாலும் அதிக ஃபேட் உள்ளது. நம்ம நிலக்கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது நியாய விலை கடையில் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ நிலக்கடலை விவசாயம்னா நல்லா பெருகும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மலேசிய மக்களும் இந்தோனேசிய மக்களும் ஓட்டு போடல, நாங்கள் தான் ஓட்டு போடுறோம். அதை வச்சு தான் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. விவசாயிகளை வரும் பட்ஜெட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு முடிவு அறிவிப்பார்னு எதிர்பார்க்குறோம். தென்னை விவசாயிகள் இன்னைக்கு 10 ஆண்டுகளா பல பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். வாழ்வாதாரம் பெரிய அளவு பாதிப்பு. தென்னை விவசாயிகள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தேங்காய் பாமாயிலுக்கு பதிலாக நியாய விலைக் கடை விநியோகம் செய்ய வேண்டும். இதெல்லாம் ரொம்ப கடுமையா நாங்க பெரிய பாதிப்பு. இந்த பட்ஜெட்டை நாங்க பெரிய அளவு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோரிக்கைலாம் வரும்னு சொல்லி. அதே போல 120 நாடுகள் கல்லுக்கு தடை கிடையாது. நாட்டுல நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 30 ஆண்டுகள் கல்லுக்கு தடை. அண்டை மாநில கேரளாவில் கொரோனா காலத்துல அனைத்துக்கும் தடை, ஆனா கல்லுக்கு தடை கிடையாது. ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கல்லு. அந்த கல்லு இன்னைக்கு தடை செஞ்சதுனால தென்னை பனை விவசாயிகள் பெரிய அளவு பாதிப்படைஞ்சிருக்கிறோம். கல்லு தடையை நீக்குன்னு சொல்லி அனைத்து விவசாயிகளும் தொடர்ந்து போராடிட்டு 18 ஆண்டுகளா போராடிக்கிட்டு வரோம். அந்த எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்ல நாங்க அதுக்காகவே நாங்க கண்டிப்பா வரும் அப்படிங்கிறதுக்காக முழு மனதோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சேலம்னாவே மாம்பழம் தான் பெருமை. இந்த சேலம் மாவட்டத்தை மண்டலமா கொண்டு எங்களுக்கு மாம்பழ கூழ் ஃபேக்டரி ஒன்று உருவாக்க வேண்டும். அதே மாதிரி பதப்படுத்தும் கிடங்குகள் அதிக அளவு கொண்டுகிட்டு வரணும். அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தா இந்த மாதிரி காய்கறிகள் தக்காளி, வெங்காயம், காய்கறிகள்லாம் ஒரு நேரம் அதிகமாக எடுத்து கம்மியா, ஒரு நேரம் பற்றாக்குறையா போகுது. அதை ஃபேக்டரியில வச்சு நாங்க வச்சு எடுத்து கொண்டு போறப்போ சமச்சீரான பொருள் விவசாயிகளுக்கும் கிடைக்கும், பொதுமக்களுக்கும் கிடைக்கும். குறைந்த அளவே இருக்குது. இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தென்னைக்காக நாங்கள் மத்திய அரசினுடைய தென்னை வாரத்தினுடைய ஒரு நேரடி கொள்முதல் நிலையம் இந்த மாவட்டத்தில் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதற்கான அறிவிப்பு எந்த விதமான இதில் இடம்பெறவில்லை. இரண்டாவதாக, இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பல்வேறு வகையிலே நாங்கள் இந்த அரசை வலியுறுத்தி வருகிறோம். பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறோம். அவையில் இதில் இடம்பெறவில்லை. பாமாலை இறக்குமதி என்ற அரசு எங்களுக்கு போதுமான விலை இல்லை தேங்காய்க்கு என்பதால் தென்னையை வாங்கி தேங்காய் எண்ணெயை இங்க இருக்கின்ற கூட்டுறவு விற்பனை இது மூலமாக நியாய விலைக் கடை மூலமாக விற்பனை செய்தால் எங்களுடைய வருமானம் பெருகும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம். அதற்கான எவ்விதமான அறிவிப்பையும் இல்லாமல் இருப்பது வருந்தத்தக்கது. இனியாவது கூடுதல் மானிய கோரிக்கையிலே இந்த அரசானது இவளை கருத்தில் கொண்டு வெளியிடும் என்று இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தென் பண்ணை பாலாறுக்கு போன ஆண்டுலேயே பட்ஜெட்லேயே 600 கோடி ஒதுக்குனாங்க. இது வரைக்கும் அந்த திட்டம் நிறைவேறல. கரும்பு டன் ஒன்றுக்கு 5000 கொடுக்கணும். வெட்டுக்கூலி அரசாங்கமே ஏற்றுக்கினா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கூட்டுறவு வங்கி நீண்ட நாள் கடன் தள்ளுபடி பண்ணால் நல்லா இருக்கும். சர்க்கரை ஆலை காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். விவசாய கூலி ஆட்கள் பற்றாக்குறையினால் இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு இதில் மானிய விலையில் வழங்கினா நல்லா இருக்கும். மதுக்கடைக்கு பதில் கள்ளுக்கடையை திறந்தால் நல்லா இருக்கும். அதனால எங்களுக்கு பட்ஜெட்லேயே ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ரசாயன உரங்கள் ரொம்ப அதிக லெவலில் விலை விற்கிறாங்க. அதை கொஞ்சம் மானிய விலையில் ஏதாவது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடவு மிஷினு, இது இயந்திர அறுவடை மிஷினு இதெல்லாம் ஒரு மானியத்தில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சு பெரிய லெவலில் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக பட்ஜெட்டில் வேலைக்கு இப்போலாம் ஆள் கிடைக்காத இருக்கிறதால சிறு குறு விவசாயிகள் பயனடைகிற அளவுக்கு நவீன முறையில் இஸ்ரேல் மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி இயந்திரமயமாக்குதல் முக்கியமாக இருக்குதுங்க. ஆள் கிடைக்க மாட்டேன்னுது. அடுத்தது காட்டுப்பன்றி தாக்குதல் தமிழ்நாடு பூராவுமே, அதுவும் விழுப்புரம் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50% பயிர் சேதத்தை உண்டு பண்ணுது. அதனால் காட்டுப்பன்னிக்கு நிரந்தர தீர்வு ஒன்று கண்டாகணும். நெல் விலையை கம்பேர் பண்ணும்போது கரும்பு விலை 2850 ரூபா தான் கொடுக்குறாங்க. நெல் விலை 850 ரூபா முதல்ல விற்றுது. அதேமாதிரி 6000 கரும்பு டன் ஒன்று கொடுத்தா தான் இப்போதைய இது கட்டுப்படி ஆகும். 1250 ரூபா வெட்டுக்கூலியிலே போகுது. அதனால் கரும்பு விலையை ஏற்றணும். நெல் விலையை 2500 3000 ரூபாய் அளவுக்கு கொண்டு வந்தால் தான் விளைபொருளினுடைய இதை எல்லாம் சரி பண்ண முடியும்.
விவசாயிகள் தமிழக வேளாண் பட்ஜெட் தாக்க உள்ள நிலையில் விவசாயிகளாகிய நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு மாநிலத்திலே மிக பெரிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் நெல் போன்றை விற்பதற்கு ஒரு 200 ஏக்கர் அளவிலே குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற இடங்களில் உள்ளது போன்று ஒழுங்குமுறை கட்டிடங்களை கட்டி விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். நெல், கரும்பு, நெல், தக்காளி இவற்றையெல்லாம் குடோன் தேவை. மெயின் குடோன் தான் தேவை. மெயின் குடோன் இருந்தால்தான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். இல்லையென்றால் விவசாயிகளை காப்பாற்ற முடியாது. விவசாயிகள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே உள்ள நதிகளில் எல்லாவற்றிலும் தடுப்பணைகளை அதிக அளவிலேயே கட்ட வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு வடிகால் வாரியமாகத்தான் இருக்கிறது தவிர கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அனைவருக்கும் நாம் வடிகாலாகவே இருக்கின்றோம். ஆகையாலே அதில் அத்தனை ஆறுகளிலும் தமிழ்நாட்டில் ஓடுகின்ற ஆறுகளிலும் தடுப்பணைகளை அதிக அளவிலே கட்டி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தில் சிறுதானியம் நிறையா பயிர் வைக்கிறதுனால சிறுதானிய பொருள்கள் அழுவாத இருக்கிறதுக்காக குடோன்கள் உலக அளவில் பெரிய குடோன்களுக்கு கட்டித்தர வேண்டும். மற்ற பயிர்களுக்கு வேளாண்மை துறைக்கு போதுமான ஆளுலாம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இந்த 100 நாள் வேலை செய்கிறவங்களை பூரா விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அனுப்பிடுத்தமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மூட்டை நெல் விற்றா ஒரு ஆளுக்கு கூலி கொடுக்க தான் காணுது. விவசாய உற்பத்தி பொருளுக்கு எந்த ஒரு விலைவாசி உத்தரவாதமும் கிடையாது. அதனால் நாங்கள் விவசாயம் செய்கிறது கூலியாளை நம்பியும் செய்ய வைக்கல, இயந்திரத்தை நம்பி தான் வாழ்ந்து இப்போ விவசாயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய மானியம், போக்குவரத்து அதெல்லாம் ஏதோ இடைத்தரகர்கள் ஏதோ சுருட்டிட்டு போகிறாங்க. எங்களுக்கு எந்த அறிவிப்பும் வர்றதில்லை, தெரியறதில்லை, கொடுக்கறதும் இல்லை. அதனால் தமிழக அரசு பட்ஜெட் ஒதுக்கும்போது உரிய விவசாயிகளுக்கு உரிய இயந்திரம் வாங்குவதற்கு போதுமான மானியம் நேரடியாக சென்று அடைவதற்கு அரசாங்கம் வழிவகை செய்யணும். விவசாயத்தில் எந்த ஒரு பலனும் கிடையாது, லாபமும் கிடையாது. அதனால் வருங்காலத்தில் தமிழக அரசு எங்களுக்கு தேவைப்படக்கூடிய இயந்திரம், போக்குவரத்து வாங்குவதற்கு மானிய விலையில் வழங்கும்படி பட்ஜெட் ஒதுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது விவசாயத்துக்கு வருஷா வருஷம் வடிகால் நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தால் போகிறோம். இதை கவர்மெண்ட்டு இந்த மழை சீசனில் வெட்டுறாங்க, அவதியாக வெட்டிவிட்டு போயிடுறாங்க. எங்கள் ஊர் எல்லா ஊருக்கும் பின்தங்கின ஊராக இருக்குது. வரும் ஆண்டுக்கு வேளாண் பட்ஜெட்டில் நல்ல வடிகால் வசதியை வருஷா வருஷம் செஞ்சு கொடுக்கணும். அதனால் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். பட்ஜெட் ஒதுக்கும்போது அது மாதிரி தமிழ்நாடு அரசு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, விவசாயிகளுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்குறாங்க. அந்த விவசாயிகளுக்கு பட்ஜெட் ஒதுக்கும்போது குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் அந்த பலனை பெறுறாங்க. இதில் உழவு மானியம்னு சொல்கிறாங்க, மற்ற விஷயம் மருந்தடிக்கிற இயந்திரம் எல்லாமே இயந்திரம் தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் முழுமையாக எதுவுமே ஒரு விஷயம் கூட கிடைச்சதில்லை. எப்படி வருது, எங்கே போகுது என்னன்றது முழுமையாக தெரில. அது மாதிரி நல்லா கரெக்டாக எல்லாருக்கும் போய் அது சென்றடைய மாதிரி ஒரு பட்ஜெட்டை போட்டு அதுலேருந்து ஒவ்வொரு பிரிவாக பிரித்து கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. அது அனைத்து விவசாயிகளுக்கும் போய் நேரடியாக போய் சென்றடையும் மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட்டாக செயல்படுத்த வேண்டும். இதுலேருந்து அனைத்து பயனாளிகளும் பயன்பெற வேண்டும் என்றது முறையான ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறோம்.